வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/2/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு 1:30 2:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 12 மணி வரையும், யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:33 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 6:13 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை சுவாதி நட்சத்திரமும், அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:13 வரை வணிசை கரணம், அதன் பின்பு இரவு 7:08 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 9:27 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மன உளைச்சலோ மன கஷ்டமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மாமூலாக என்ன பணி செஞ்சீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே செய்யலாம். அதுலேயும் எந்த தடையோ குறையோ நேராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் நட்சத்திர பலனை பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் உடல் நலம் உங்களுக்கு பொதுவாக தேரும். இந்த சின்ன உடல் உபாதைகள் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த உபாதைகள்லாம் நீங்கி இன்றைக்கி நாள் கால்வலி தலைவலி இதெல்லாம் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புது பொலிவுடன் உற்சாகமாக இருக்கிறதுக்கு தோன்றும். இன்றைய நாளுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சோகத்தை இன்னைக்கு ரொம்ப குறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு கரையக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால செய்தொழிலில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி எந்த தொழில் செய்ய நீங்கள் விருப்பப்பட்டாலும் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் செயல் உங்களுக்கு உடனே முடியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதிற்கு
உடலுக்கும் சுகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு இன்றைய நாள் அப்பா ஒரு நிம்மதி, ஒரு எப்பாடு பட்டாவது இப்பாடு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது போய் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்துடும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு தொட்ட காரியம் துளங்கக்கூடிய நாளாகவும் உற்சாக மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைய நாள் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதனால் இன்றைய நாள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு தோன்றும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேலையில் ஐக்கியமாயிடுவீங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப சில தெளிவுகள் மாறும் உங்களுக்கு இன்னைக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் கூடக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளில் அப்படி இருந்தும் உங்களுக்கு சற்று அமைதி காத்திட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது. அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள் இன்னைக்கு. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய நீங்கள் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பணவரவு காத்திருக்கு. உத்திர நட்சத்திரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு உயர்வடையக்கூடிய அற்புதமான நாளுங்க. 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய மனம் போல் சில நாள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகளால் ஆதாயம் உண்டு. இன்னைக்கு சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பான நாளாக அமைஞ்சிடும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பாக்கியம், பணவரவு இதெல்லாம் இருப்பதை விட புகழ் உங்களுக்கு உச்சமடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்றும் செய்த சில காரியங்களுக்கு இன்று மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து பாடவோ அல்லது குடும்பத்தார் உங்களை புகழ் செய்யவோ இன்னைக்கு அப்படி மாதிரி நாளாக அமையும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆதாயம் அதிகமாக செய்தொழிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி 1க்கு 2 பங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் பழைய இடத்தை விற்று புதிய இடம் வாங்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இந்த அன்பர்களுக்கு அமையும். சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்களை தவிர்த்திருங்க. இன்னைக்கு மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால
உற்சாகமான நாளாக இன்னைக்கு இருக்கும். மனசுக்கு ஏற்ற நாளாகவும், சந்தோஷம் மிகுதியாகவும், விருந்தினர்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு லாபங்கள் அதிகமா இன்னைக்கு உண்டு. திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன சாந்தம் அடையக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாளில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அல்லவா? அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் போதும், எல்லாம் நமக்கு இது போதும் அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு யார் என்ன வாதம் பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் சில விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். சரிங்களா? ஆனால் நன்மை நடக்கக்கூடிய நாள் தான். ஆனாலும் சில விஷயங்கள் ஒரு முறைக்கு இருமுறையாக செய்தால் தான் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டால் தான் பலன் உண்டு என்பது தான் உங்களுக்கு இன்னைய பலன். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.